Hi friends, welcome to Chinchan's Kitchen. Let's cook with love. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஊர் சைடுல இட்லி கடையோட ஃபேமஸ் சிந்தாமணி மொச்சை எப்படி பண்றதுன்னா வாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 100 கிராம் மொச்சையை இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்சை அது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 to 6 விசில் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மொச்சை சிந்தாமணி பண்ணுறதுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மொச்சை எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் கடலை மாவு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி, 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவு பொரிஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு முறை இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு பேஸ்ட் அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முச்சை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், முச்சை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான சிந்தாமணி மொச்சை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.